ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐஞ்சிறு காப்பியங்கள். ஐஞ்சிறு காப்பியத்துலேயும் 5 காப்பியங்கள் இருக்குது. உதயகுமார காவியம், நாதகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. இந்த 5 காப்பியங்களும் தான் ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. இந்த ஐஞ்சிறு காப்பியங்களை இயற்றியவர்கள்னு பார்த்தாக்கா, உதயகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நாதகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யசோதர காவியம் வெண்ணாவல் உடையார். நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சூளாமணி தொலாமொழி தேவர். இந்த ஐஞ்சிறு காப்பியங்களை இயற்றியவர்கள் இவர்கள். நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்லாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதோட இதுன்னு பார்த்தாக்கா, உதயகுமார காவியம் வந்து விருத்தப்பா சமண சமயம். அப்புறம் ஒன்று, ஐஞ்சிறு காப்பியங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே விருத்தப்பாவால் மட்டும்தான் ஆனது. விருத்தப்பா சமண சமயம். ஐஞ்சிறு காப்பியங்கள்னு எடுத்தாலுமே நீங்கள் வந்து டவுட்டே வர வேணாம். விருத்தப்பா சமண சமயம்ன்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. உதயகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. காலம் வந்து கிபி 15ஆம் நூற்றாண்டு. பாடல்கள்னு பார்த்தாக்கா 369 பாடல்கள் இருக்குது. காண்டம்னு பார்த்தாக்கா இதில் வந்து காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 6 காண்டங்கள் உள்ளது. அடுத்துன்னு பார்த்தாக்கா நாதகுமார காவியம், நான் சொன்னல அதே விருத்தப்பா சமண சமயம். எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். நாதகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அவருடைய காலம்னு பார்த்தாக்கா கிபி 16ஆம் நூற்றாண்டு. இதில் உள்ள நாதகுமார காவியத்தில் வந்து இருக்கிற மொத்த பாடல்னு பார்த்தாக்கா 170 பாடல்கள். அதில் உதயகுமார காவியத்தில் வந்து காண்டங்களாக பிரிக்கப்பட்டன. நாதகுமார காவியத்தில் வந்து சருக்கங்களாக பிரிக்கப்பட்டன. அதில் 5 சருக்கங்கள் உள்ளது. யசோதர காவியம் வந்து அதே விருத்தப்பா சமண சமயம். யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். இங்கே வந்து யசோதர காவியத்துக்கு வந்து வெண்ணாவல் உடையார், இங்கே வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லையேன்ட்டு இருக்கேன்னுட்டு. ஆனால் இது வந்து யசோதர காவியத்தை வந்து இயற்றியவர்கள் பேர் தான் வெண்ணாவல் உடையார். ஆசிரியர் பெயர்னு பார்த்தாக்கா தெரியவில்லை. இயற்றியவர்கள் வேறு, ஆசிரியர் வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம்னு பார்த்தாக்கா யசோதர காவியம் காலம்னு பார்த்தாக்கா 13ஆம் நூற்றாண்டு. இதுலேயும் 5 சருக்கம். நாதகுமார காவியத்திலும் 5 சருக்கம், யசோதர காவியத்திலும் 5 சருக்கம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். யசோதர காவியத்தில் பாடல்கள்னு பார்த்தா 320 பாடல் இருக்குது. நீலகேசி அடுத்து. நீலகேசிலி விருத்தப்பா சமண சமயம் அதே தான். இதில் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. காலம் வந்து 6ஆம் நூற்றாண்டு. சருக்கம் 10. பாடல்கள்னு பார்த்தா 894 பாடல்கள் இருக்குது. அதே சூளாமணியும் அதே விருத்தப்பா சமண சமயம். இதை ஆசிரியர் பெயர் வந்து தொலாமொழி தேவர். இயற்றியவர்களும் ஆசிரியரும் இதில் 2. சூளாமணியில் ஒரே பேர் தான், தொலாமொழி தேவர் தான். இதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேணாம். காலம்னு பார்த்தாக்கா கிபி 10ஆம் நூற்றாண்டு. பாடல்கள்னு பார்த்தா 2330 பாடல்கள் உள்ளன. சருக்கம்னு பார்த்தாக்கா 12. இதில் 12, இதில் சருக்கம் 10. மீதி யசோதர காவியம் நாதகுமாரம் காவியம் வந்து 5. உதயகுமார காவியம் வந்து 6 காண்டங்கள் கொண்டுள்ளது. இதில் மட்டும்தான் காண்டம். உதயகுமார காவியத்தில் மட்டும்தான் காண்டம். மீதி எல்லாத்துலேயுமே சருக்கங்களாக தான் பிரிக்கப்பட்டுள்ளது. இது 1 டைம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நல்லா வீடியோ தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தினமும் நம்ம சேனலில் வந்து தினமும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.